ட்ரம்ப் மேலே வந்து உலக மக்களுக்கே வெறுப்பு வந்துருச்சு. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்து இவர் பக்கம் திரும்பி பல இடங்களில் இவருக்கு பிரச்சனை வருது. ஈலான் மஸ்க் வெளியே போகிறேன்னு சொல்கிற செய்தி வந்த அதே நேரத்தில் OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஈலான் மஸ்க் இவர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ட்ரம்ப்பினுடைய கட்சிக்கு நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அரசாங்கத்திலேயே ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் மேலே வந்து உலக மக்களுக்கே வெறுப்பு வந்துடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தைகள் நாஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் நடக்கும். அது கிட்டத்தட்ட 30% இறங்கி திரும்ப 30% ஏறி இருக்கு. ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு சில மாதங்கள்ல யோசனை பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 60% அந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்குது. இப்போ அந்த ட்ரம்பின் மேல இருக்கிற வெறுப்பு அப்படியே வந்து ஈலான் மஸ்க் பக்கம் திரும்பிச்சு. இது எந்த அளவுக்கு திரும்பிச்சுன்னு சொன்னால், அமெரிக்காவில் நிறைய டெஸ்லா கம்பெனி அந்த ஷோரூம் எல்லாம் அடிச்சு உதைச்சாங்க. நிறைய டெஸ்லா காரை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க. குறிப்பா யூரோப்புக்கு எதிராக நிறைய அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் மக்கள் நிறைய பேர் வந்து ஈலான் மஸ்க் மேலேயும் ட்ரம்ப் மேலேயும் ரொம்ப கோவமா இருந்து அந்த ரோட்ல டெஸ்லா கார் போனால் அந்த காரை வந்து கழுத்துக்கு அடிக்கிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட யூரோப்பியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து அந்த பதவியை வந்து நான் தொடர போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் டெஸ்லா பங்குகள்லாம் ஓரளவு நல்ல விலையும் ஏறி இருக்கு. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்து இவர் பக்கம் திரும்பி பல இடங்களில் இவருக்கு பிரச்சனை வருது. இதுக்கு மேலே அவர் ட்ரம்ப் கூட அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் அவர் இருக்காது. ஏன்னா பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பியா சுந்தர் சார் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு சார் பேசுறதுக்கு. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நம்ம அதிகமா ஒரு நியூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா ட்ரம்பினுடைய கவர்னன்ஸ்ல இருந்து ஈலான் மஸ்க் அவர்கள் விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதுவும் பர்டிகுலரா இந்த அறிவிப்பு எப்போ வந்திருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கறத பத்தி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஈலான் மஸ்க் பத்தி இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன் பாருங்க. பொதுவாக வந்து அமெரிக்காவில் அரசியல்வாதிகளே வந்து பங்குச்சந்தையில் நிறைய மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஷேரை இவங்களே முதல்ல வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த செய்தி வெளியே வந்ததுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் ஏறும். அப்போ அதை விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல அரசியல்வாதிகள் மேலே பல குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்த கிரிப்டோ காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்காயின், எத்திரியம், அந்த மாதிரி சில பிட்காயின்லாம் இருக்கு. கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின், எத்திரியம்ன்றது தான் வந்து உலகத்திலே டாப் 2. ஆனால் ஊர் பேர் தெரியாத காயின் ஒன்று இருக்கு, டோஜி காயின்ட்டு பேர் அதுக்கு. அதில் வந்து ஈலான் மஸ்க் வந்து நிறைய வாங்குவார், விற்பார், அதை பற்றி செய்திகள்லாம் போடுவார். ஒரு கட்டத்தில் இவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வந்தது. எதுக்காக அந்த கதையை சொல்கிறேன்னா, அந்த காயின் பேர் வந்து டோஜி காயின், DOGE. இவர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ட்ரம்ப்பினுடைய கட்சிக்கு நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு எலெக்ஷனுக்காக. ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இவருக்கு அரசாங்கத்திலேயே ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. அது பேர் வந்து எப்படி வரும்னா, அதே டோஜின்னு வரும். இவர் எந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய மேனிப்புலேஷன்லாம் பண்ணாரோ அதே பேர் டோஜி. டோஜினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய நாடுகளில் அந்த நாட்டினுடைய பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க நிறைய உதவிகள்லாம் செய்வாங்க. அது பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியல் குரூப்பு அந்த மாதிரி இருக்கும். நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி யாருக்கு அவங்க உதவி செய்கிறாங்களோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலைமறை காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார், இவர் ஈலான் மஸ்க் வந்து இவருக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அவருக்கு நேரடியாக ஒரு மிகப்பெரிய அரசாங்க பதவியை கொடுத்தாரு. இதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ட்ரம்ப் மேலே வந்து உலக மக்களுக்கே வெறுப்பு வந்துடுச்சு. திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு டேக்ஸ் 100%ன்னுவார், மறுநாளே வந்து அதை நிறுத்தி வைக்கிறேன்னுவார், திரும்ப 50% டேக்ஸ்னுவார். இந்த மாதிரி பேசுறதுனால இது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தைகள் நாஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் நடக்கும். அது கிட்டத்தட்ட 30% இறங்கி திரும்ப 30% ஏறி இருக்கு ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு சில மாதங்கள்ல.
யோசனை பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 60% அந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்குது. அந்த மார்க்கெட் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம், ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களுடைய மதிப்பு சேர்ந்தது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 7000 கம்பெனிகள் இருக்குது. அந்த 7000 கம்பெனி சேர்ந்து எவ்வளோ மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டுமே இருக்குது. அப்படிப்பட்ட பங்குகள்லாம் வந்து அவர் கிட்டத்தட்ட 60% 70% இறக்கி ஏற்றி, இதில் ஒரு குற்றச்சாட்டு இவங்க பேரில் இருக்குது. இவங்க அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சைனா மேலே 100% டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல இவங்களே வந்து ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் இவங்களே ஷேர்லாம் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்தியெல்லாம் விடுவாங்க. பங்குச்சந்தைகள் கப்பன்னு இறங்கின உடனே அதை வாங்கி லாபம் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஷேர்ஸை வாங்கிட்டு நாளையிலேருந்து சைனாவுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பங்குச்சந்தைகள் கிடுகிடுன்னு ஏறும், அதுலேயே லாபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இவங்க பேரில் இருந்தது. இப்போது அந்த ட்ரம்பின் மேலே இருக்கிற வெறுப்பு அப்படியே வந்து ஈலான் மஸ்க் பக்கம் திரும்பிச்சு. இது எந்த அளவுக்கு திரும்பிச்சுன்னு சொன்னால், அமெரிக்காவில் நிறைய ஷோரூம், டெஸ்லா கம்பெனி, டெஸ்லான்றது வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிற கம்பெனி, அந்த ஈலான் மஸ்க்கு சொந்தமான கம்பெனி. அந்த ஷோரூம் எல்லாம் அடித்து உதைச்சாங்க. நிறைய டெஸ்லா காரை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க. குறிப்பாக யூரோப்புக்கு எதிராக நிறைய அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் மக்கள் நிறைய பேர் வந்து ஈலான் மஸ்க் மேலேயும் ட்ரம்ப் மேலேயும் ரொம்ப கோபமாக இருந்து அந்த ரோட்டில் டெஸ்லா கார் போனால் அந்த காரை வந்து கள்ள தூக்கி அடிக்கிறது. அது பாவம், தப்பு பண்ணது ஈலான் மஸ்க்கு. பாவம், இங்கே கார் வாங்கினவர் என்ன பண்ணுவார், அவர் காரை போய் கல்லை எடுத்து வச்சா நஷ்டம் வந்து ட்ரம்ப்புக்கு நஷ்டமா இல்லை ஈலான் மஸ்க்கு நஷ்டமா? அந்த கார் ஓனருக்கு தானே நஷ்டம். இப்போது ஒரு காலகட்டத்தில் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஈலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பு கூட அசோசியேட் ஆகிருக்கிறது இவருக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஒரு தொழிலதிபர்கள் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுப்பாங்க, அரசியல்வாதிகிட்டேருந்து கான்ட்ராக்ட் வாங்குவாங்க. ஆனால் அரசியல்வாதிகிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஓப்பனாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவில் வந்து 2 கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்குது. ஒன்று ரிப்பப்ளிக்கன், இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சேர்ந்தவர். இவர் ட்ரம்ப், ஈலான் மஸ்க் இவருக்கு அவ்வளோ க்ளோஸ்ன்னு காமிச்சிங்கனாக்கா வாய்மொழி உத்தரவு போடுவாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம். நம்ம இதுக்கு மேலே எந்த கார் வாங்கினாலும் டெஸ்லா கார் வாங்கக்கூடாது. அது அவர் தொழிலை வந்து பெரிய அளவில் பாதிக்கும். அது ஏற்கனவே அவருடைய தொழில் நிறைய பாதித்து தான் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட யூரோப்பியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு வந்து இதுக்கு மேலே இவர் தொடர்ந்து ட்ரம்ப் கூட இருந்தால் நம்முடைய தொழிலுக்கு இது வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் உணர்ந்திருக்கிறாரு. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், இதுக்கு மேலே நான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெலாம் டொனேஷன் கொடுக்க மாட்டேன். ஆனால் இவர் கொடுத்தது மொத்தமே ட்ரம்ப்போட பார்ட்டிக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ அது வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, இவர் ட்ரம்ப்பு கூட இருக்கிறது வந்து இவருக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த பதவியை வந்து நான் தொடர போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்லா நிறுவனத்துக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் டெஸ்லா பங்குகள்லாம் ஓரளவு நல்ல விலையும் ஏறி இருக்கு. ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளுக்கு க்ளோஸாக இருப்பாங்க, பல பயன்களை பெறுவாங்க, லஞ்சம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரும்பாலான நாடுகளில் நடக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் அதை இவ்வளவு ஓப்பனாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ இவருடைய கவர்னன்ஸ்ல இருக்கும் போதே அவர் வந்து அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, வெளியே வர்றதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எதையாவது ஒன்று சொல்லிட்டு தானே வெளியே வரணும். ஸோ அந்த காரணம் உண்மையான காரணமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இவர் வெளியே வந்ததுக்கு உண்மையிலேயே அந்த பியூட்டிஃபுல் பில்லெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்கா, ட்ரம்ப் இது வரைக்கும் சொன்ன எதை செஞ்சிருக்கிறாரு, ஏன்னா அவர் தினமும் மாற்றி மாற்றி பேசுவார். அதனால் இந்த பியூட்டிஃபுல் பில்லுலாம் வந்து அது பில்லு வர்றதுக்கு முன்னாடியே கூட வேறு ஏதாவது நடக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு தலைவரை பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே வரணும். அந்த காரணம் உண்மையான காரணங்கள் வேறு ஏதாவது இருக்கும் பின்னாடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருடைய உண்மையான காரணம் என்னென்னா, இவருடைய தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. உலகம் முழுக்க இவருக்கு ஒரு த்ரெட் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த டெஸ்லா கார் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல அருமையான காரு. அதுக்கு வந்து உலகத்தில் ஒரு போட்டியே இல்லாமல் இருந்தது. தனி காட்டு ராஜாவாக இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணாலும் அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை.
இப்போ சில சீன நிறுவனங்கள் டெஸ்லா காருக்கு ஒரு கடுமையான போட்டியை உண்டாக்குறாங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல விலை வந்து இதை விட ரொம்ப குறைவு. ஸோ இந்த போட்டியை வந்து தொழில் முறையில் ஒரு போட்டியை இவரால் சமாளிக்க முடியல. அதே நேரத்தில் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்து இவர் பக்கம் திரும்பி பல இடங்களில் இவருக்கு பிரச்சனை வருது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சாமர்த்தியமான அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு சாமர்த்தியமாக சரியான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு. ஏன்னா அரசியல்வாதிகள் எப்பவுமே அரசியல்வாதிகள் தான், தொழிலதிபர்கள் எப்பவுமே தொழிலதிபர்கள் தான். ஸோ அதனால் இதுக்கு மேலே அவர் ட்ரம்ப் கூட அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ்ஸு அவர் இருக்காது. ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சில கருத்து கணிப்புகள்லாம் எடுப்பாங்க. அந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்து இப்போ குறையுது. ஸோ ரொம்ப நாள் இவர் கூட இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இருக்கிறார். இப்போ இவங்களுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சார், இந்த கொலாபரேஷன்னால இந்தந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு லாங் டர்ம் விஷன் வச்சிருப்பாங்க. நிச்சயமா அது வந்து யூஎஸோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் சார்ந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் இப்போ அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல்ல வந்து இவருக்கு ட்ரம்ப் வந்து அவரே முதல்ல வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து ஒரு தொழிலதிபர் தான். தொழிலதிபராக இருந்து அரசியல்வாதியாக வந்தார். அவர் நேரம் நல்லா இருந்தது, பிரசிடென்ட் ஆயிட்டாரு. இதில் வந்து ஈலான் மஸ்க் அவரும் ஒரு தொழிலதிபர். ஸோ இதில் வந்து ஒரு தொழிலதிபர்கள் வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், அரசியல்வாதிகள் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். இது இவங்க ரெண்டு பேருடைய இணைப்புன்றது வந்து அமெரிக்காவுக்கு வந்து நல்லது பண்ணதை விட கெடுதல் தான் அதிகமாக பண்ணியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் இவர் வெளியே போயிட்டதுனால ஒரு இப்போ லாங் டேர்ம் பிளான் அதெல்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இமீடியட்டா யூஎஸ் மார்க்கெட்ல என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? ஸோ டெஸ்லா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ட்ரம்ப் பதவியேற்ற அன்னைக்கு என்ன விலை இருந்ததோ அதில் பாதிக்கும் கீழே வந்துடுச்சு டெஸ்லாவோட ஷேர் விலை. கிட்டத்தட்ட $480 இருந்தது, அங்கேருந்து கிட்டத்தட்ட $210 அளவுக்கு வந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஓவரால் மார்க்கெட்டை ரெக்கவர் ஆகுது. இந்த ட்ரம்ப் ட்ரேட் வரலாம் கொஞ்சம் சப்சைட் ஆகுது. ட்ரம்ப் ஏற்கனவே வந்து ஈலான் மஸ்க்கும் ஏற்கனவே வந்து நான் இதுக்கு மேலே பார்ட்டி ஃபண்டிங்லாம் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஸோ அப்போயே ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் இதுக்கு மேலே அப்படின்ட்டு. அந்த பங்குகள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு $360 $365 அளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. இது வந்து டெஸ்லா நிறுவன பங்குகளுக்கு இது நல்லது. ஆக்சுவலாக ஆப்பிள் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கு தான் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து நீங்கள் இந்தியாவில் தயாரிக்கிறீங்க, அதை செய்யாதீங்க, நீங்கள் அமெரிக்காவில் தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்திய மார்க்கெட்டுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் இந்தியாவில் தயாரிச்சிங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவில் தயாரித்து எதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் கொண்டு வந்து விற்கிறீங்க, இல்லை அமெரிக்காவில் விற்கிற ஆப்பிள் ஐஃபோன் வந்து நீங்கள் அமெரிக்காவிலே தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துருந்தோம் இது இமீடியட்டா வந்து டெஸ்லாவுடைய பங்குகள்லாம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்திய பங்குச்சந்தை இதன் காரணமாக அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இல்லை, இந்திய பங்கு சந்தைக்கு இது வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது. ஸோ ஈலான் மஸ்க்குக்கும் இந்திய பங்கு சந்தைக்கும் பெரிய கனெக்ஷன் எதுவும் கிடையாது. இந்த ஒரு நியூஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் சார்? ஏன்னா இப்ப ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம், நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு பக்கம் இலான் மஸ்க் வந்து எக்ஸிட் ஆகுறாரு. இந்த மாதிரி நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்றாரு. அவருடைய சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு? அதாவதுங்க, ஏதோ ஒரு கொள்கையை வச்சுன்னு அந்த கொள்கைக்காக தான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதுதான் ஒரே கொள்கை. அவருடைய ஒரே கொள்கை என்னன்னா எந்த கொள்கையும் கிடையாது. ஸோ காலையில் ஒன்று சொல்லுவார், இப்போ சாயங்காலம் அப்படியே மாற்றி சொல்லுவார். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லுவார், எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பார். உண்மையிலேயே வந்து ஒரு அமெரிக்க நாட்டுடைய பிரசிடெண்ட்டு இந்த அளவுக்கு, அதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 தடவை யோசனை பண்ணணும். இவர் எதுவுமே யோசனை பண்ண மாட்டார். திடீர்னு வந்து சைனாவுக்கு எதிராக வந்து 100% டேக்ஸ்ன்னுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் இல்லை அதை நிறுத்தி வைக்கிறேன், 2 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன்னுவார். ஏற்கனவே வந்து உலக நாடுகள் எல்லாருக்கும் கண்டமேனிக்கு டேக்ஸ் போட்டிருந்தாரு. இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் போட்டார். முதல்ல 26 அப்புறம் 27 அப்புறம் 26. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 90 நாட்களுக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னார். இந்த 90 நாட்களுக்குள்ளே எல்லா நாடுகளும் எங்ககிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடணுன்னாரு. இது வந்து ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து கணக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 90 நாள் என்னாச்சு, மே, ஜூன், ஜூலை
சரிங்களா? ஏறக்குறைய இப்போ பாதி நாட்களுக்கு மேலே முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டன் தவிர வேறு எந்த நாடுமே வந்து அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி தெரில. ஸோ அதனால் அவர் வந்து இதில் பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நாளைக்கு தேவைப்பட்டால் கொள்கைகளை மாற்றின்னு போயிடுவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து அரசியல்வாதிகள் யாருக்குமே அந்த கொள்கை தான், எந்த கொள்கை இல்லைன்ற ஒரே கொள்கை தான். அதில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம். ஸோ அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது, அதனால் அவருக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஓஎம்ஆர்ல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப ஜஸ்ட் 11.99 lakh முதல் தையூர் ஓஎம்ஆர் ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.